அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயனை வச்சு பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா நம்ம கழக ஆட்சி கிட்டத்தட்ட திமுக தான் தயாரிக்குது அப்படின்னு அனைவருக்குமே தெரியும். ரெட் ஜெயண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணி படத்தை ஃப்ரெஷ்ஷா 10ஆம் தேதி கொண்டு வராங்க. ஜனநாயகனுக்கு போட்டியா கொண்டு வரதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது 1960 நடந்த இந்தி திணிப்பிற்கான எதிர்ப்பை மிகப்பெரிய அளவுல போராட்ட களமா இருந்துச்சு இல்லையா? அதை மையப்படுத்தி அந்த படமே எடுத்திருக்காங்கன்றது நமக்கு ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட அதில் இடம்பெற்ற காட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று பதிவாதன் அவர்கள் பண்றாங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது திமுகவினுடைய அந்த ஒரு பழைய வரலாறு, ஒரு பழைய திமுக மீண்டெழுது. அப்போ இது திமுக மிகப்பெரிய அளவுல ஓட்டு வருந்தன. ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னா இந்த படத்தை பார்த்தவங்க திமுக இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைச்சு அதிகமா திமுகவுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டா அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த படம் இப்ப வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கு அது பேக் ஃபயர் ஆக போகுது. இன்னும் சொல்ல போனா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். முதல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது, அது காமராஜர் பீரியடா வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம், காங்கிரஸ் கட்சி ஆண்ட பொழுது இந்தி மொழியை மத்திய அரசாக காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் திணிக்க முற்பட்ட போது அதை எதிர்த்து ஒரு மாநில கட்சியாக, ஒரு பிராந்திய கட்சியாக இங்க இருந்த திமுக மற்றும் பிற இயக்கங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து போராடிய அந்த ஒரு களம் தான் பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது வெறுமன திமுகன்ற கட்சிக்கு நம்ம கொடுக்கறதை விட மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட அந்த ஒரு பாமர மக்கள் தான் உள்ள இருந்தாங்கன்னு வச்சுப்போமே. எது எப்படி ஆனாலும் அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறதே காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது. அப்போ இன்றைக்கு நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் அப்படி கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க. கூட்டணியில இருக்கிறாங்க. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு வேறு எந்த கூட்டணி கட்சிகளும் சொல்லாத போதும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு. அப்போ இப்ப நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்க கொண்டாடினீங்க அப்படின்னா அது யாருக்கு எதிராக மாறும்? கண்டிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் மாறும். அப்போ மக்களே கேட்பாங்க, என்னங்க நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் நீங்க இவ்வளவு தூரம் போராடி இருக்கீங்க, இன்னைக்கு அவங்க கூட கூட்டணியில வச்சிருக்கீங்க. சரி, அன்றைக்கு காங்கிரஸ் இந்திய திணிச்சாங்க, ஆனா இன்றைக்கு தப்ப உணர்ந்துட்டு அவர்கள் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்தி கட்டாயம் தேவைதான், இந்தி மொழி அனைவரும் படிங்க, தமிழ்நாட்டுல இந்தி அனைவரும் கத்துக்குவாங்க அப்படிங்கிற கருத்துல தான் நிற்பாங்களே தவிர 1960களில் காங்கிரஸ் செய்தது தவறு அப்படிங்கிற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்ப இந்த கேள்வி பாமர மக்களுக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததான் நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம், அறிஞர் அண்ணாதுரை ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போவாரு. Mr. Anna, are you behind this? No Ji, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. அது நான் பண்ணல, ஆனா பண்ணவருக்கு என்னோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் இல்லையா? சோ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்களேன் நீங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவினுடைய திமுக வேற, அதற்கப்புறமா திருப்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தரப்புல திமுக வேறங்கிறது இன்றளவும் அனைவருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக அந்த காலகட்டத்துல எதை மையப்படுத்தி அவர்கள் அரசியல் பண்ணாங்கன்னா, ஆரியத்திற்கு எதிராக, பார்ப்பனர்களுக்கு எதிராக, அதாவது பிறப்பால் தன்னை உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய பார்ப்பனர்கள் உயர்ந்த அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க, நீதிபதிகளா இருக்கிறாங்க, மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க. ஆனா அதற்கு கீழ்நிலை இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பெரிய அளவுல பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு களத்துக்கு அதை ஒரு மிகப்பெரிய இயக்கமா அவர்கள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல அண்ணா அவர்கள் பேசுறதெல்லாம் இருக்கும். அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கார்டு ஒண்ணு போடுவாங்க, இன்ப நிதி தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு கார்டு நீங்க பார்க்கலாம். அப்போ அண்ணால ஆரம்பிச்சு இன்ப நிதியில முடியறது தான் திராவிடமா அப்படிங்கிற கேள்வி இந்த ட்ரெய்லரை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த படத்தை பார்க்கிற நபர்களுக்கு வருமா வராதா? அதாவது இங்க பிறப்பால ஒரு நபருக்கு என்ன தகுதி வந்துட போகுது, அவர்களுடைய செயலுக்கு தான் மரியாதை, அவர்களுடைய திறமைக்கு தான் மரியாதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ப நிதி நாளைக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு. இப்ப எப்படி உதயநிதி ரெட் ஜெயண்டுடைய உரிமையாளராக இருந்து இப்ப அவர் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அளவுக்கு வந்திருக்காரோ, அதே மாதிரி நாளைக்கும் அந்த ட்ராக்ல கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்ப இன்ப நிதியை உள்ள இறக்கியிருக்காங்க. அப்போ இதை மக்கள் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையா ஒரு அரசியல்ல கோல வச்சுறதுக்காக நீங்க ஒரு படத்தை நீங்க பிசினஸா மாத்தி அதை ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான ஒரு போராட்டமாக நீங்க காட்டுறீங்களாங்கிற கேள்வி இயல்பாவே மக்களுக்கு எழுமா இயலாதா? அப்ப மறுபடியும் அதே தான், ஆரியத்திற்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வாரிசு அரசியல்ல சுருங்கின ஒரு இயக்கம் தான் இப்ப திமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி அந்த திரைப்படம் பேசக்கூடிய அரசியலை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இந்திக்காரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் இப்படின்னு பேசுற வசனமா இருக்கட்டும், மொழி குறித்தான அந்த வசனமா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு நடப்பு கால அரசியல்ல பெனிஃபிட் நினைக்கிறீங்க?
ரொம்ப எளிமையா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ மொழின்னு பேசாதீங்க, தமிழ்னு பேசாதீங்கன்ட்டு யாரை பார்த்து சொல்லுவாங்க? இல்ல அது ஒரு விமர்சன பார்வையா இருந்தாலும் ஓகே, இல்ல ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு அங்கீகாரமா இருந்தாலும் ஓகே. இன்றைய அளவுல அந்த மொழி சார்ந்த அரசியலை, இனம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேகா போன்ற நபர்களுக்கும் தெரியும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவினருக்கும் தெரியும். இவர் அந்த காலத்து திமுக, அந்த காலத்துல நாங்க எப்படிலாம் மொழிக்காக போராடி இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் இன்றைக்கு அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாம் தமிழர் கிட்ட தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ புதுசா நாளைக்கு ஒருத்தவங்க கட்சியா தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு அவர்கள் கொண்டு வந்தாங்கனாலோ, நாங்கள் பாசிச பாஜகவை திராவிடத்தை கொண்டு வீழ்த்துவோம், திராவிட கருத்தியலை கொண்டு வீழ்த்துவோம்னு சொன்னாலும், இல்ல பெரியாரை நாங்கள் கையில் எடுத்து பாசிச பாஜகவை அழிப்போம்னு சொன்னாலும், அது என்ன நீங்க பிரச்சாரம் பண்ணாலும் அது நேரடியா திமுகவுக்கு தான் ஆதரவு போய் முடியும். ஏன்னா இப்படிலாம் பேசுற கட்சி திமுக ஒண்ணு இருக்கே, அப்ப அந்த கட்சிக்கே போய் ஆதரவு அளிச்சுட்டோனே அப்படிங்கிறதா மக்களுடைய மனநிலையா இருக்கும். அதே தான் இந்த இடத்துலையும். இன்றைக்கு ஒருத்தர் நான் தமிழ் மொழியை நான் பாதுகாக்கணும், தமிழர்களாக நாம எல்லாம் ஒன்றிணையணும், நம்ம மத்திய அரசாங்கம் நம்ம மீது இந்திய திணிப்பதை நம்ம ஒத்துக்க கூடாது, இப்படிலாம் பேசுனாங்கன்னா இன்றைக்கு அந்த களத்துல அந்த அரசியலை தீவிரமா செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி. ஒரு சமீப கால உதாரணமா நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேருந்து நிலையத்திலையும் போயிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து தொடர்ச்சியா அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகளில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு திமுக பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வெளிப்படையா இன்றைக்கு பிஜேபி, டிஎம்கே கூட ஒரு மாதிரி தொடர்புல தான் இருப்பாங்க. அதனால களத்துல இன்றைக்கு இந்தியை எதிர்ப்பதா இருக்கட்டும், இல்ல தமிழ் மொழியை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இயங்கக்கூடிய அனைவருமே நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இது. சரி, இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு கிளாஷ் மாதிரி இதை கொண்டு வராங்களா அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் கொண்டு வர்றாங்க. ஆதாரபூர்வமாவே திமுக சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, விஜயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அது விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில தான் அந்த படமே சொல்லப்போனா வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் இருக்கு அப்படின்னா இந்த பராசக்தி அப்படிங்கிற படம் வரலன்னா பெரும்பாலான தியேட்டர்கள்ல ஜனநாயகன் தான் ஓடி இருக்கும் அந்த பொங்கல் முடிகிற வரைக்கும். ஆனா இந்த படம் வந்ததுனால கிட்டத்தட்ட 40 விழுக்காடு தியேட்டர்கள் பராசக்திக்கு கொடுக்க இருக்கிறதா தியேட்டர் உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களே சொல்லியிருக்காரு சமீபத்தில். இதுல என்ன விஷயம், எதுக்காக ஜனநாயகன் படத்தை இவர்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அரசியல் இருக்கானா இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஜனநாயகனை திட்டமிட்டு முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பராசக்தியை இவர்கள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணல. முதல்ல ரிலீஸ் டேட் அறிவிச்சது பராசக்தி தான். ஸோ அதுக்கப்புறமா ஜனநாயகன் பாத்தீங்கன்னா டிலே ஆகி இங்க வருது. ஏன்னா ஜனநாயகன் கடந்த அக்டோபர் மாசமே வர வேண்டியது, தீபாவளிக்கே வர வேண்டியது, வரல, அது டிலே ஆகி வருது. இருந்தாலும் வம்படியா பராசக்தியோட டேட்டை மாத்தி வைக்க கூடாது, இப்பவே இறக்குவோம் அப்படின்னு இறக்குனது ஒரு கவனிக்க வேண்டிய புள்ளி தான். சரி, அது கூட அவங்க பிளான் பண்ணி பண்ணலங்க, எதர்ச்சியா நடந்துருச்சு. 2 பேர் படம் கூட வர்றது தப்பு இல்லையா? ஜனநாயகன் படம் பேரை வச்சுட்டு ஜனநாயகமே இல்லாம இப்படி பேசுறது சரியாங்கிற கேள்வியை நானே எழுப்பணும் தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாச்சு இல்லையா, அதை நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு ஷாக்கு. கிட்டத்தட்ட ட்ரெய்லர் வெளியாகி ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க. திடீர்னு ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நம்ம பார்த்தோம்னா 2.5 கோடி பேருக்கு மேல பாக்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க பணம் கட்டி பல பாட்டுகளை உள்ள இறக்கி அந்த வியூஸை கூட்டியிருக்காங்க. ஸோ எதனால இதை பண்றாங்க? அதுதான் அரசியல். சொல்ல போனா இந்த விஷயத்த ஒரு ப்ரொடியூசர் பண்றது மூலமா அவருக்கு பெனிஃபிட் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதிகமான மக்கள்கிட்ட போய் சேர்ற வியாபாரத்தை அவர்கள் பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்கன்னா அது வேற, அது லாபத்தை கொடுக்கும். பணத்தை கட்டி கூட இது 10 பேர்கிட்ட போய் இந்த ட்ரெய்லர் சேவ் போனா அது வேற. நபர்கள் இல்லாம வெறும் ரோபோட்ஸை பார்க்க வைக்கிறது, வெறும் பாட்டு சிஸ்டம்லயே ஒரே சிஸ்டம்ல ஒரு 1000 வியூஸ் ஜென்ரேட் பண்றது இருக்கு இல்லையா, அதனால அந்த ப்ரொடியூசருக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா யூடியூபே பாத்தீங்கன்னா அல்காரிதம் படி இந்த மாதிரியான வீடியோஸை ப்ரொமோட் பண்ணாது. அப்படி வியூஸ் அதிகப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி நபர்களுக்கு மேல பார்த்து போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ நம்மளும் அந்த ரெக்கார்டை நம்ம முறியடிக்கணும். அப்போ நம்மளும் அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும். சிவகார்த்திகேயனை விஜய்க்கு இணையான ஒரு நடிகரை காட்டணும் அப்படிங்கிற தேவை யாருக்கு இருக்குன்னா திமுகவிற்கு இருக்கு. இப்போ திமுக என்ன பண்றாங்க, விஜய் ஒரு எதிரியா அவர்கள் பாவிக்கிறாங்க அப்படின்னா
அவருக்கு இணையாக சிவகார்த்திகேயனுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கிற புள்ளியில அவர்கள் வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து திமுகவினுடைய பங்களிப்பு பெருசா இருக்கு, அதனால எங்களுக்கு தான் இதுல வந்து வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே தவறுங்கிறத முன்னாடி பார்த்துட்டோம். இருந்தாலும் திமுக போட்ட கணக்கு அது தப்பு கணக்கு, ஆனாலும் அவர்கள் போட்ட கணக்கு அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனை நம்ம விஜய்க்கு நிகராக காட்டி விஜயனோட இமேஜை குறைக்கணும், ஜனநாயகனுக்கான வசூலை வந்து தேட்டர்களை குறைப்படுத்தி அதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியலும் இதுல இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இந்த தளத்துல சினிமா ரீதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா விஜய்க்கு இணையான ஒரு நடிகரா சிவகார்த்திகேயன் இருப்பார், ஆனா இருக்க மாட்டாரு. இதை சிவகார்த்திகேயனே அந்த ஆடியோ லான்ச்ல ஒத்துக்கிட்டு பேசவும் செஞ்சிருக்காரு. நான் வந்து விஜய் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி டேட் ரெண்டும் ஒரே மாதிரி வருது, என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவர் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதெல்லாம் அவரு பெருந்தன்மையா பேசிக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது சிவகார்த்திகேயன் திட்டமிட்டு இதை பண்றாருன்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்க, சிவகார்த்திகேயனை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா ஒரு திரைப்பட ரீதியில ஜனநாயகன் முன்னாடி பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. இருந்தாலும் திமுக செய்யக்கூடிய தில்லுமுள் அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. கூடவே நீங்க பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மொழி சார்ந்து இருந்தாலோ இனம் சார்ந்து இருந்தாலோ அந்த இடத்தில் சீமான் சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது நீ கண்ணை மூடினா கூட என் முகம்தான் உனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் நடக்க போகுது. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு அரசியலா பேசு பொருள் ஆகும் இல்லையா, அப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையை, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு புள்ளியை வந்து நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். நன்றி.